வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை, சோபக்கிருது வருடம் தை மாதம். தை மாதத்தில் இது 3ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை 9 மணி 19 நிமிடம் வரை, அதன்பின் ரேவதி, திதி வளர்பிறை, சப்தமி. காலை 9 மணி 19 நிமிடம் வரை சித்த யோகம், அதன்பின் யோகம் நன்றாக இல்லை. இன்று கரிநாள். எப்பயுமே தை 1, 2, 3 கரிநாள் வரும். அந்த வகையில் இன்று கரிநாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை எனப்படும் நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய விசேஷம், இன்றைய தினம் காணும் பொங்கல். இன்றைய விசேஷம் காணும் பொங்கல். நேற்றைய தினம் வந்தது கணுப்பொங்கல். கணுப்பொங்கல் வேற, காணும் பொங்கல் வேற. நேற்றைய தினம் கணுப்பொங்கல், இன்று காணும் பொங்கல். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் புதன் செவ்வாய், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன் ராகு. இன்று காணும் பொங்கல். மக்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக சென்று திருவிழா கோலம் போல் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது. பீச்சு, பார்க்கு, மால்ஸ், இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம் இப்போ சமீப காலமாக தான் இருக்குது. இது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா, 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததான்னா நமக்கு ரெக்கார்டில் இந்த மாதிரி இல்லை. இப்போ தான் காணும் பொங்கல்னு ஒன்று இருக்குது. கவர்மெண்ட் லீவு 3 நாள் 4 நாள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. போனஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க, நல்ல விஷயம். ஆனால் முன்னாடி ஆடி 18ஆம் பெருக்குன்னு ஒன்று உண்டு, அது இப்பயும் உண்டு. காவிரி கரையோரத்துக்கு கூட்டாஞ்சோறு, கட்டிச்சோறு இந்த மாதிரியெல்லாம் கட்டிட்டு போய் நிலா வெளிச்சத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வருவாங்க. இன்றைக்கி காணும் பொங்கல் அப்படிங்கிறாங்க. ஒரு மகன் தாய் வீட்டிலிருந்து தனியாக கொடுத்தனம் நடத்துகிறாரு. தன் அண்ணன் வீட்டுக்கு போவது கிடையாது. அண்ணன் தனியாக கொடுத்தனம் நடத்துகிறாரு. அக்கா தனியாக கொடுத்து நடத்துகிறாங்க. அக்கா வீட்டுக்கு போவது கிடையாது. இந்த மாதிரியான சொந்த பந்தங்களை கூட யாரும் பார்க்குறது கிடையாது, பேசுவது கிடையாது. வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் அனுப்புறது கிடையாது. அந்த மாதிரி இன்றைக்கி சமுதாயம் வேறு மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிருக்கு. நண்பர்கள், நட்புகள் அப்படிங்கிறாங்க. அதுவும் நிரந்தரமாக இருக்கான்றதும் தெரியலை. ஆனால் தன் குடும்பம், தன் வீடு, தன் வாசல் அப்படின்னு இருந்துட்டு ஒரு பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துக்கு போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு சிலர் தான். ஏன்னா குடும்ப உறவுகளுக்குள்ளேயே விரிசல்கள். இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அதனால் இந்த காணும் பொங்கலை, உண்மையிலே இது காணும் பொங்கலா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். உங்கள் உறவு முறைகளோட, உங்களுடைய சொந்த பந்தங்களோட நட்புறவு காட்டி, ஒரு பாசத்தை காட்டி நீங்கள் கொண்டாடுவீர்களே ஆனால் இது உண்மையிலே அது காணும் பொங்கலாக இருக்கும் என்று சொல்லி இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாள். உல்லாசம், மகிழ்ச்சி, அதற்கு பஞ்சமில்லை. 12ஆம் இடத்தில் சந்திரன். என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட் டேவாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் சுக்கிரன். ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் அடியை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரம் இது. பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டு. இடம், வீடு, வண்டி வாகனங்கள் யோகம் உண்டு.
தொழிலில் அபரிவிதமான லாபம் உண்டு. நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது என்பது ஒரு யோகம். 10ஆம் இடத்தில் ராகு சந்திரன், 11ஆம் இடத்தில் குரு. தொழில் உத்தியோகம் நல்லபடியாக நடக்கும். வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். அபரிவிதமான தொழில் வளர்ச்சி. எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு இது எதுவாக இருந்தாலும் சிறப்பாக நடக்கும். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் சில பேர் வாங்கி விற்பாங்க, அல்லது ஒரு ட்ரேடாக எடுத்து செய்வாங்க. தங்களுக்குன்னு ஒரு ஏஜென்சியாக வச்சு ஒரு லோகோ க்ரியேட் பண்ணி செய்வாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சிறப்பான லாபங்கள் கிடைக்கும். நல்ல நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு 4 குடைய கிரகம் 5. 4 குடைய கிரகம் அப்படிங்கிறது சுக்கிரன். அவர் 5ஆம் இடத்தில் இருக்கார். இது ஒரு யோகம். 5 குடைய கிரகம் அவர் செவ்வாய். அவருக்கு குருவின் பார்வை. உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய், அவருக்கு குரு பார்வை. சுக்கிரனும் நல்ல நிலையில் இருக்கார். அதனால் எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். இன்றைக்கி நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பத்தோடு உல்லாசமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நீண்ட நாள் நீங்கள் உங்களுடைய ஆசைகள்லாம் சில விஷயங்கள் இருக்கும், அதெல்லாமே நிறைவேறக்கூடிய மகிழ்ச்சியான சந்தோஷமான நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பதும் ஒரு விதத்தில் நன்மைதான். குரு ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம். செவ்வாய் குரு பரிவர்த்தனை இது எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடம் மாற்றம், விரும்பிய இடத்திற்கு இடம் மாற்றம் இதெல்லாம் கொடுக்கும். சென்ற மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் உங்கள் முயற்சிகள் எதுவும் வீணாகாது. இந்த நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத சில சந்திப்புகள் ஏற்படும். சில மனிதர்களை எதிர்பாராமல் சந்திக்க நேரிடலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் கூட இன்றைக்கி உங்களோட சந்திக்க நேரிடலாம். நம்ம வச்சுருக்கிற சில ஐடியாஸை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு சில தாட்டில் போயிட்டுருப்போம், அவங்க சில கருத்துக்களை சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் யாரை சந்தித்தாலும் சற்று எச்சரிக்கையாக பழக வேண்டுவது நலம். துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு, 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இது எல்லாமே யோகத்தை செய்யக்கூடிய கிரக அமைப்பு. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தில் ராசி அதிபதி அமர்வது அப்படிங்கிறது ஒரு யோகம். தனக்காரகன் ராசியை பார்ப்பது என்பது யோகம். அதனால் தன லாபங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் வரும், எதிர்பார்க்காத பணமும் வரும். செலவுகள் குறையும், சேமிப்புகள் உயரும். நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். 9ஆம் இடம் என்ற பாக்கியஸ்தானத்துக்குரிய கிரகம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வது அப்படிங்கிறது ஒரு யோகம், மிகப்பெரிய யோகம். இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கும். சந்தோஷமாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தத்தோடு சேர்ந்து மகிழ்ந்து உறவாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நல்ல எண்ணங்கள் ஈடேறும். சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் அப்படின்னு 2 வகை உண்டு. அதில் இப்போ உங்களுக்கு 2மே கிடைக்கும். அசையும் சொத்தும் கிடைக்கும், அசையா சொத்துக்கும் கிடைக்கும். 2க்குமான வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆலய வழிபாடு, தெய்வ வழிபாடு, அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை தரும். நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாகவும் இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் ட்ரிப்பாகவும் இருக்கலாம். அந்த பயணத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும். சில நபர்களை சந்திக்க நேரிடலாம். அவர்கள் மூலம் ஏதோ உங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டிய விஷயங்கள் உண்டு. நல்ல விஷயங்களாக இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்தில் சந்திரன் 7 குடைய கிரகம் உட்கார்ந்திருக்கார். பொதுவாக வெற்றி என்பதற்கும் சந்திரனால் ஏற்படக்கூடிய வெற்றி என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ணுவாங்க சில பேர்.
இந்த நேரத்தை இந்த 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 கால அவகாசத்துக்குள் இந்த விஷயத்தை செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு வெற்றி. ஜென்ரலாக நடக்கிறதும் ஒரு வெற்றி. இப்போ நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணி அந்த டார்கெட்டுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி அதில் சில விஷயத்தை முடித்து காட்டுவீங்க. அது போன்ற ஒரு நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள். குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்தில் சந்திர பகவான் உட்கார்ந்துருக்கார். ராகு சந்திரன் இணைவு. சொந்த பந்தங்களோடு வாழக்கூடிய நேரம், இருக்கக்கூடிய நேரம். வேற்று மொழி மதக்காரர்களையும் நமது சொந்தமாக நினைத்து சில பேர் பழகுவாங்க. அந்த வாய்ப்பு இன்றைக்கி உங்களுக்கு உண்டு. அது போன்ற நபரும் நீங்கள். இன்றைக்கி வேற்று மொழி மதம் பேசக்கூடியவர்கள், வேற்று மொழி மதக்காரர்கள், இனம் மொழி எல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கி நீங்கள் பழகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உற்றார் உறவினர்களோடும் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய சேமிப்புகளும் உயரும். இன்றைக்கி உங்களுக்கு பணம் வரும். எல்லோரும் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான நாள், சந்தோஷமான நாள், நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு நேற்றைய கிரகநிலை தான் இன்றைக்கும். அதனால் இன்றைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாக தான் இருக்கணும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்தாலே எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படும். ராசிக்குள் சந்திரன் ராகு, கொஞ்சம் உடல் உபாதைகளும் ஏற்படலாம். சில தேவையில்லாத ஃபுட்டு நிறைய இன்றைக்கி கெஸ்ட்டு வருவாங்க, ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க, ஸ்வீட்டு பலகாரம்னு சாப்பிட்டுட்டிங்கன்னா வயிறு உபாதைகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவ பரிசோதனை அவசியம். நேரத்துக்கு சாப்பிடணும். கொஞ்சம் இன்றைக்கி மத்தியம பலன்தான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தினம் இன்று.